வணக்கம் நேயர்களே, ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃபீபா நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே சாமுவேலை குறித்து நாம் சிந்திக்கலாம். சாமுவேல் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரமாக இருந்தார் என்பதை நாம் பார்க்கலாம். அவருடைய பிறப்புக்கு முன்பாகவே அவருடைய தாயாகிய அன்னாள் தேவ சமூகத்திலே அழுது தனக்கென்று ஒரு குமாரனை பெற்றுக்கொள்ள விரும்பினாள். அவ்வாறு தேவன் இறங்கி அவளுக்கு ஒரு குமாரனை கொடுத்த போது அந்த குமாரனை தனக்கென்று வைத்து கொள்ளாமல் தேவனுக்கு திரும்ப கொடுத்தார். தேவனுக்கு கொடுத்தார் என்பதை பொறுத்த மட்டிலே தேவாலயத்திலே சேவை செய்யும்படிக்காக அவள் கொடுத்து விட்டாள். 1 சாமுவேல் 3வது அதிகாரத்திலே நாம் பார்த்தால், சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். பணிவிடை செய்வது என்பது அவனுடைய வாழ்க்கையிலே சிறு பிராயத்திலிருந்தே காணப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அவன் யாரோ ஒருவருக்கு கீழே இருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை சரியாய் புரிந்து கொண்டான். தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும், ஆலயத்திலிருந்து பணி செய்ய வேண்டும், இதனை தன்னுடைய சிறு வயதிலேயே கற்றுக்கொள்ளுகிறான் என்று பார்க்கிறோம். பின்னர் அதே அதிகாரத்திலே நாம் பார்த்தோம் என்றால் அழைப்பு வருகிறது. கர்த்தர் யாரை அழைக்கிறார்? ஒரு மனிதனை தேவன் புறக்கணிக்கும் போது வேறொரு மனிதனை தேடுகிறார். அந்த தேடுகிற மனிதன் முழு அர்ப்பணம் கொண்டவனாக இருக்க வேண்டுமே ஒழிய திறமைகளும் தாளந்துகளும் பெற்றவனாக இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. ஏலி என்ற பிரதான ஆசாரியன் தேவனால் தள்ளப்படுகிறான். ஆனால் தெரிந்து கொள்ளப்படுகிறவர் யார்? சாமுவேல் என்னும் ஒரு சிறு பிள்ளையாண்டான். கர்த்தர் பேசுவார் என்றோ அவர் அழைப்பு கொடுப்பார் என்றோ கூட அறியாத ஒரு பருவம் சாமுவேலின் பருவம். இந்த குறிப்பிட்ட பருவத்திலே இருந்த சாமுவேலை சரியாக வழி நடத்தினார் ஏலி. தன்னுடைய பிள்ளைகள் 2 தரிகட்டு போனார்கள். அவர்களை குறித்து பெரிய அக்கறை எடுக்காத ஏலி நடக்கிற காரியங்களை புரிந்து கொண்டவராய் சாமுவேலை கர்த்தர் அழைக்கிறார் என்று சொல்லி கர்த்தருக்கு முன்பாக எந்த விதத்திலும் எதிர்த்து நிற்கவில்லை. சாமுவேலை சரியாக வழிநடத்த முற்படுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் சாமுவேலோடு பேசின காரியம் என்னவென்றால், ஏலிக்கும் அவனுடைய குடும்பத்தாருக்கும் வருகிற நியாய தீர்ப்பை குறித்து சொல்லுகிறார். உண்மையிலுமே ஒரு மனிதனுக்கு மற்றொருவர் மீது வெறுப்போ பொறாமையோ வந்திருக்குமானால் அவருடைய குடும்பம் நியாயம் தீர்க்கப்படுகிறதை கேள்விப்படுகிற வேளையிலே மிகுந்த களி கூர்ந்து மகிழ்வார். ஆனால் சாமுவேலோ இவைகளெல்லாம் புரியாத வயது போலும் அவரிடத்தில் அந்த பொறாமை இல்லை. கேள்விப்பட்டதை தன்னுடைய மனதிலேயே வைத்துக் கொள்ளுகிறார். அதை ஏலியின் இடத்திலே சொல்லக்கூடாது என்கிற அளவுக்கு பக்குவம் உள்ளவராக காணப்படுகிறார். ஆனால் காரியம் என்னவென்றால் 19வது வசனம், சாமுவேல் வளர்ந்தான் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தர் அவனுடனே கூட இருந்தார். அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை என்று பார்க்கிறோம். இங்கே சரீரப்பிரகாரமான வளர்ச்சியோ மன ரீதியான வளர்ச்சியோ மாத்திரம் வளர்ச்சி அல்ல, தேவன் அவனோடு இருப்பது மாபெரும் ஆசீர்வாதம், அது மாபெரும் வளர்ச்சியை குறிக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பான ஃபீபா நேயர்களே, தேவன் நம்மோடு கூட இருக்கிறாரா? நாம் செயல்படுத்துகிற காரியங்களிலே, நாம் பேசுகிற பேச்சுகளிலே, நாம் செய்கிற ஊழியத்திலே, நாம் காணிக்கை கொடுக்கிறதிலே, தேவனை நாம் ஆராதிக்கும் பொழுது தேவன் என்னோடு இருக்கிறார் என்ற உணர்வு இருக்குமானால் என்னுடைய ஆராதனை, என்னுடைய ஊழியம், என்னுடைய கிரியைகள் மேன்மையானதாக காணப்படும். அப்பேற்பட்ட உணர்வு இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவருக்கு நம்மை நாமே தத்தம் செய்தவர்களாக இருக்க வேண்டும். தேவன் தெரிந்து கொள்ள ஆயத்தமாக இருக்கிறார். அது சிறு பையனாக இருந்தாலும் சரி, பெரியவர்களானாலும் சரி, தேவன் தெரிந்து கொள்ளும் போது அந்த தெரிந்து கொள்ளுதலுக்கு தங்களை விட்டு கொடுத்தால் அதிலே ஆசீர்வாதம். இங்கே சாமுவேல் சிறு வயதிலேயே தேவ அழைப்புக்கு, தேவனுடைய தெரிந்தெடுப்புக்கு தன்னை விட்டு கொடுக்கிறார். எனவே அவருடைய வளர்ச்சியிலே கர்த்தர் அவரோடு கூட இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். மறுபடியும் அதே அதிகாரம் 21வது வசனம், கர்த்தர் பின்னும் சீலோவிலே தரிசனம் தந்தருளினார். கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். எந்த மனிதனோடு கூட கர்த்தர் இருக்கிறாரோ, எந்த மனிதனோடு தேவனுடைய வார்த்தை இருக்கிறதோ, அந்த மனிதன் தேவனுடைய கரங்களிலே பயனுள்ள பாத்திரமாக உருவாக்கப்பட முடியும். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவ பிரசன்னத்தை நாடக்கூடியவர்களாக காணப்படுவோம். தேவ வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையின் உணவாக, போஷாக்காக, நங்கூரமாக திகழ்ந்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பலப்படுத்திட நம்மை ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக.
இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9458585042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.